கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 28/6/2025 சனிக்கிழமை, புதிய நாள். இந்த புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 39:18. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். I will save you. இன்றைக்கு விடுதலை ஆக்கக்கூடிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், போகிற எல்லா இடங்களிலும் இருந்து, எல்லா சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலைகளும் விடுதலையாக்கி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகம் நமக்கு சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்துக்களிலே நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவனை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 91:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 15:21 சொல்லுகிறார், நான் உன்னை பொல்லாதவளின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறவர் நம்மை நீங்களாக்கி விடுதலை ஆக்குவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விடுதலை ஆக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, நெருக்கடிகள், உபத்திரவங்கள், இந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவனுடைய ஜனத்தை விடுதலையாக்கக்கூடிய ஆண்டவர். விடுதலையாக்கி கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்க செய்ய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த செய்தியை ஷார்ட்ஸில் சுருக்கமாக பேசியிருந்தாலும் யூடியூப் வீடியோவில் மிகவும் அதிகமாய் பேசியிருக்கிறோம். எல்லா நாளும் இந்த செய்தியை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.